கண் பார்வை கோளாறுகளை சரி செஞ்சு கண் பார்வை திறனை அதிகப்படுத்தக்கூடிய, வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமி கழிவுகள்லாம் நீக்கி வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு காய்கறி கேரட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம இதை அதிகப்படியாக சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இன்னுமே டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ரைஸ் செய்யும் போதுமே நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணும், அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூடவே நல்ல 1 கை 2 கை அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். எள்ளு சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து கூடுதல் ஆரோக்கியத்துக்காகவும் கூடுதல் டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்க்குறோம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு ரைஸ் போட போகிறோன்னா 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கேரட் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் அல்லது வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் எண்ணெய் தாளிப்போம் இல்லையா, அப்போவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கிளறும் போது சாதம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி வடிச்சுக்கோங்க. சாதம் வடிக்கும் பொழுது அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வடிக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு வடிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம சாதம் வடிக்கும் பொழுது சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். ஸோ இந்த மாதிரி கிளறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் சாப்பாடு வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு தூவிட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட போகிறேன். நம்ம என்னதான் சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்த்து வடித்தாலுமே நம்ம கேரட்டெல்லாம் சேர்த்துருக்கனால அதுக்கு தகுந்த உப்பு போட்டால் தான் அந்த ரைஸோட டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். கேரட்டில் நம்ம உடம்புக்கு தேவையான பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இதை ரொம்ப ரேராக எப்போவாது தான் சாப்பிட்றோம். அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு சாப்பிடும்பொழுது நிறையாவும் சாப்பிட முடியும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கனால இடையில நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கடிபடும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மதியம் மீந்து போன ரைஸில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.